சரி பிபி, நீ நிஜமாலே அக்காதான். என்னங்க சொன்னாங்க உங்க அம்மா? தெரியாம தப்பு பண்றவங்கள சொல்லி திருத்தலாம், தெரிஞ்ச தப்பு பண்றவங்கள நாம என்ன பண்றது? பெரியவங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் தன் பிள்ளைங்களா நினைக்கிறது தான். ஆனா உங்க அம்மா தன் சொந்த பேத்திய வேறையா பாக்குறாங்க. இத வெளியில சொன்னா நம்புவாங்களா? அப்படி என்னங்க உங்க அம்மாக்கு அவ மேல வெறுப்பு? இப்படி நெஞ்ச கக்குனா அவ எப்படிங்க தாங்குவா? நான் போதும் பொண்ணுகிட்ட சொல்ல நினைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான், மன்னிச்சிரு. உனக்கும் அதேதான். எங்க அம்மா இப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து விலகி நிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இவ்வளவு வயசுக்கு அப்புறம் அவங்க மாறுவாங்கன்னு எனக்கு தோணல. அவங்கள மாத்த முயற்சி செய்யறதும் வேஸ்ட் தான். கோயிலுக்குள்ள இருந்து அந்த புள்ள ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி கதறி உடம்பு நடுங்க என்ன அப்பான்னு சொல்லிச்சு பாரு. என் கொலையே நடுங்கி போச்சு பார்வதி. இனிமே இதை பத்தி அவகிட்ட யாருமே பேசக்கூடாது, புரிஞ்சுதா? அம்மா பாத்தியம்மா கவிதாவை? நான் குப்பை தொட்டியில போட்ட கப்பை பத்திரமா எடுத்து வச்சு எனக்கு கொடுத்துட்டா. உட்காரு. பொண்ணு, அம்மா விட்டுட்டு சொல்லாம எங்கேயும் எப்பவும் போகாதடி. ஊர் உலகத்துல யாரு என்ன சொன்னாலும் சரி, ஆத்தா இல்ல அப்பாவே சொன்னா கூட நீ எங்கேயும் போக கூடாது. நீ ஏன் வயித்துல பிறந்த தங்க கட்டிடி, அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்கேன்ல. அம்மா பாவம் தானே. நீ இல்லைன்னா அம்மா, கவிதா எல்லாரும் அழுவோம். சரியா? சரிம்மா, இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். அம்மா நாளைக்கு உன்னை ஒரு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? சரிம்மா. அப்ப கவிதா? கவிதாவும் தான். தம்பி பாப்பாவை விட்டுட்டு நம்ம 3 பேரும் போலாம். சரியா? மாஸ்டர் இவங்க தானா? ரெடி மாஸ்டர். ஹாய், சூப்பரா இருக்கு. ஹாய், ஏ கலை பாட்டு எடுக்கறாங்க போல இருக்கு.
எல்லாரும் ஒரே கலர் துணி போட்டிருக்காங்க. ஆமாம் பிபி, அழகா இருக்குல்ல? ஆனா இது எடுக்க வெயில்ல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாத்தியா? நீ வர வர ரொம்ப தத்துவமா பேச ஆரம்பிச்சிட்ட. ஏ கலை, அங்க பாரு சிந்துஜா. ஹாய். ஹாய். குட் மார்னிங் மாஸ்டர். நீ வாமா மாஸ்டர், ஏ கலை, அங்க பாரு சிந்துஜா அழகா இருக்காங்கல்ல? ஆமாண்டி. ஏ கலை, அவங்கள எப்படி தனியா போய் பாக்குறதுன்னு விசாரிச்சு சொல்லுடி. அவங்க ரொம்ப பெரிய சினிமா நடிகை ஆச்சேடி. நினைச்ச உடனே போய் பார்க்க முடியுமா? என்ன பண்ணுவோம்? அவங்கள பார்த்து என்ன கேட்க போற? யாராவது உங்களை பார்த்து கிண்டல் பண்றாங்களான்னு கேட்க போறியா நீ? லூசு, அதெல்லாம் இல்ல. அவங்கள பார்த்து என்னன்னு சொல்லுடி. அத்தா, அவங்க பார்த்து எப்படி இத்தனை கலரா இருக்கீங்கன்னு கேட்க போறேன். அது மட்டும் இல்லாம இத்தனை வெயில் ஆடுறாங்க பாடுறாங்க, அப்புறம் எப்படி கருகாம இருக்காங்கன்னு கேட்கலான்னு இருந்தேன். அதான் எங்க பாக்குறதுன்னு. சிந்துஜா மாதிரி நம்ம ஊர்ல கலரா அழகா அப்புறம் உயரமா எப்பவுமே அழகா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல? ஆமா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா இந்த ரகசியம் தெரிஞ்சிடும்ல. பத்மா, சாந்தா, கவிதா. என்னடி ஊர்க்காரங்க பேரை வரிசையா சொல்லிட்டு இருக்க? இல்லடி, நம்ம ஊர்ல யார் கலரா இருக்காங்கன்னு யோசிக்கிறேன். கண்டுபிடிச்சேன். சாய்ரா அக்கா. அவங்க தான் பயங்கர கலரு, பயங்கர ஹைட்டு. அவங்க பின்னாடியே போனா கலர் ஆக என்ன சாப்பிட்றாங்க, ஹைட் ஆக என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 நாள் லீவ்ல இதான் என்னோட வேலை. வா போலாம். வா வா கலை. வாவ். நம்ம ஊர்ல கலரா இருக்கிறவங்க யாரையும் நீ தேட தேவையில்லை. நான் உனக்காகவே ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்கேன். என்ன நீ சொல்ற? அங்க பாரு. வா போலாம் வா. Hey, come here. Hi, how are you? Good evening. Evening good. Good evening. So what's your name? போதும் பொண்ணு. Podum what? What's the meaning? Stop girl. Stop girl? But you don't have to stop. Keep on going. And what's your name? She கலை.
Kalai, nice name. Nice to meet you. Me? Hi. Girls, I need your help. Where is the pond? The water. நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரியும் நான் காட்டுறேன். கம் கம். You from? Australia. நாம புக்ல தாண்டி படிச்சிருக்கிறோம். அவங்க அங்க இருந்து ஏரோப்ளேன்ல ஏறி இங்க வந்திருக்காங்க. You are so lovely. I like Indian girls very much. You color, me no color. You are foreign. I'm coming from Australia, so you're also foreigners for me. ஏ கலை என்னையும் பாடினருன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க பாத்தியா? ஆமாடி, நம்ம ஊர்ல தான் நம்மள யாருக்குமே தெரியவே இல்ல. என்ன பண்றது? கம். Come on, let's go. எஸ். மறுபடியும் எங்க இந்தியாவை பிடிக்க வந்துட்டீங்களா? நாங்க நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? அண்ணா இவங்க ஆஸ்திரேலியாக்காரங்க, நம்ம நாட்டை பிடிச்சது இங்கிலாந்துக்காரங்க. இவங்க இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க தாத்தா சொன்னாரு, வெள்ளைக்காரன் தான் நாட்டை பிடிச்சான், உதச்சான்னு சொன்னாரு. நீ மட்டும் அந்த மாதிரி ஏதாவது பண்ண, ஏதாவது நீ பண்ண, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஆமா. What's happening? What does he want? He think you're from England. No. I'm from Australia. Hello. Hello. So funny. Let us take picture together. Come here. Once again. கொஞ்சம் வளர்ந்துட்டேன். பிபி நீ? பிபி கவலைப்படாத, நான் பெருசாயி நிறைய சம்பாரிச்சு நீ ஹைட்டாக ஆபரேஷனும் கலர் ஆகிறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியாமே அதெல்லாம் உனக்கு பண்ணி வர்ற, சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணி கிளிக்க வேணாம். சே. கவிதாம்மா, கவிதாம்மா, கவிதாம்மா இல்லையா? கவிதம்மா இல்ல. சரி, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. வாக்கலா பொண்ணு, நான் உள்ள இருக்கும் போதே ஏன் இல்லைன்னு போய் சொன்ன? கவிதம்மா இல்ல, போதும் பொண்ணு அம்மா தான் இருக்காங்க. ஓ, நான் கவிதாம்மான்னு கூப்பிட்டதுதான் உனக்கு ஒரு பிரச்சனையா? அதனாலதான் உங்க அம்மாவை உள்ள வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னியா? என்னடி பொய் சொல்லி வேற பழகிறியாக்க? போக்கத்தவளை. சாவி கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். அவர் வந்தா கொடுத்துருங்க. சாவி கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு ஆத்தா திட்டத்துக்கு கீ கொடுத்துட்டு போறியா?
வரேன், போதும் பொன்னம்மா. வரேங்க. குழந்தாய், இன்று முதல் நீ போதும் பொண்ணு அம்மா என்று எல்லோராலும் அழைக்கப்படுவாய். மங்களம் உண்டாகட்டும். ரொம்ப நன்றி ஆத்தா. பொண்ணு, என்னாச்சு? ஏன் சில மாதிரி நிக்கிற? ஏய், ஏ பிபி, எனக்கு தனியா பல்லாங்குழி விளையாடி போர் அடிக்குது. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடலாம். போ, நான் வரல, எனக்கு வேற வேலை இருக்கு. ஏய், சும்மா பிகு பண்ணாத, வா. நான் உடனே கிளம்பி போய் வேற ஒன்ன கண்டுபிடிக்க போறேன். திருடலாம் இல்ல, வேற ஒண்ணுன்னா என்னது? எப்படி ஹைட் ஆகுறது, எப்படி கலர் ஆகுறதுன்னு கண்டுபிடிக்க போறேன். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்ணா, நான் ஹைட்டா கலர் ஆன உடனே நீயே தெரிஞ்சுப்ப. Betty bought some butter, the butter was bitter, so Betty bought some better butter to make the bitter butter better butter. Butter. எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கியா? கலரு சிந்துஜாவோட கலரு. வாப்பா எப்படி இருக்காரு? ஹைட்டு அமிதாப் பச்சன் ஹைட்டு. இவங்களை கேட்டா நான் நினைச்சதெல்லாம் நடந்துரும். ம், ஆத்தா ஸ்டைல சொல்லணும்னா கையில வெண்ணெய வச்சுக்கிட்டே நைய தேர்றேன். பாய். அண்ணா, ஒரு 5 முட்டை தாங்க. என்ன வேணும்? அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? உள்ள வா. வா. இப்ப சொல்லு, ஏன் என் பின்னாடியே வந்த? என்ன பதிலே பேசாம இருக்கா? அது வந்து சொல்லு. எனக்கு உங்களை மாதிரியே ஹைட்டா கலர் ஆகணும்னு ஆசை. அதான் நீங்க கலராக என்ன சாப்பிட்றீங்க, ஹைட்டாக என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். இதான் உன் பிரச்சனையா?
ஆமாக்கா, என் கஷ்டம் என்னோட. என்னை வீட்டில், வெளியில், ஸ்கூலில் எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. இங்க பாரு, ஒருத்தவங்க கலரா இருக்கிறது, ஹைட்டா இருக்கிறது அவங்க சாப்பிட்றத பொறுத்தெல்லாம் இல்ல. பிறக்கும் போதே பரம்பரை பரம்பரையா நம்ம உடம்புல கடவுளா பார்த்து கொடுக்கறது. நம்ம பரம்பரையில பெரியவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் நாமளும் இருப்போம். அதனால நீ இப்ப வீட்டுக்கு போய் உங்க வீட்ல இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டா நீ யார் மாதிரி இருக்கன்னு தெரிஞ்சிடும். புரியுதா? சரிக்கா. அழகுங்கிறது பாக்குறவங்களோட எண்ணத்துல தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கலரு, அழகு, ஹைட்டு இது எல்லாத்தையும் விட மனசு தான் ரொம்ப முக்கியம். நான் பேசுறது புரியலனாலும் பெரியவளாகி நீ யோசிச்சா கண்டிப்பா உனக்கு அர்த்தம் புரியும். சரிக்கா. நான் மட்டும் இத்தனை கலரா இருந்தா இந்த ஊரே ரெண்டாக்கி இருப்பேன். ஹாய் தம்பி பாப்பா. ஏய் பாப்பா, இங்க பாருங்க. பாப்பா ஹாய். ஏய் பாப்பா, இங்க பாருங்க. ஐ அம்மா பாரும்மா, தம்பி பாப்பா குப்புற படுத்துட்டான். ஆமாண்டி. கண்ணு செல்லும். அத்தை, என்னங்க பொண்ணு, என்னடி வாங்க என்ன எல்லாரும். சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? என்ன பார்வதி, என்னாச்சு? வினோத் குப்புற படுத்துட்டான். என்ன சொல்ற? அப்படியா? இரு இரு. என்னாச்சு? வினோத் குப்புற படுத்துட்டாங்க. அப்படியா? தள்ளு கவிதா. ஏய், எடுத்து வா. நீ போய் தேங்காய் எடுத்துட்டு வா. ஏய், ஜி, 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 ஏய் ஜி. தம்பி, இங்க பாருங்க. ஆசை. பாப்பா, கவுந்து பார்த்துக்கிட்டியா? கேங்கடி. அவ ரொம்ப நேரமாவே காணும்மா. இந்தா. அவளா எங்கேயாவது போயிருப்பா. போய் இதை உடைச்சிட்டு வா. சீக்கிரம் போ. பொண்ணு. ஜிஜிஜு பாப்பா. என்னடி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இங்க வந்து உட்காந்துருக்க? ஆத்தா ஏதாவது சொல்லிச்சா? ம்ஹும். அப்புறம் வேற என்ன தாண்டி பிரச்சனை? அம்மா, நான் யாரை கொண்டு பிறந்திருக்கேன்? நம்ம வீட்டு பெரியவங்களை யார் இந்த மாதிரி கருப்பா குட்டையா இருப்பா? உட்கார். ஏன் இப்படி திடீர்னு வந்து கேக்குற? உன்னை பதில் சொல்ல சொன்னா கேள்வி கேட்கிறேன். சொல்லுமா, நான் யாரை கொண்டு பிறந்திருக்கேன்? அப்படியே உங்க தாத்தாவை கொண்டு தான் பிறந்திருக்க. அப்படியா? அவரை பார்த்தா உன்னை பார்க்க வேண்டாம், உன்னை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம். அச்சு அசல் அப்படியே இருக்க. இத சொன்னா உங்க ஆத்தா திட்டுவாங்கன்ற பயத்துல யார்கிட்டயும் சொன்னதில்ல. நான் தான் சொன்னேன்னு நீ யார்கிட்டயும் சொல்லிடாத, சரியா? ஏமா அப்படி சொல்ற? பின்ன என்ன, காரணமே இல்லாம திட்டுவாங்க. கல்யாணமாகி வந்த நாள்ல இருந்து உங்க ஆத்தா கூட மல்லு கட்டுறதுல பாதி வாழ்க்கை போயிருச்சு. ஒண்ணு உன்னை திட்டுவாங்க, இல்ல என்ன குறை சொல்லுவாங்க. கேள்வி கேட்க வேண்டிய உங்க அப்பா புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி உட்காந்துருப்பாரு. சரிம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சரி, தம்பி பாப்பா குப்புற விழுந்துட்டா, வந்து பாரு. ஐயோ, அடியெல்லாம் படல. அடியில படாது. இப்படி நடந்தாதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இது வளர்ச்சியோட ஒவ்வொரு படி. இனிமே உட்காருவான், தவழ்வான், நடப்பான், ஓடுவான், வளர்ந்துட்டே இருப்பான். அம்மா, தம்பி இப்ப குட்டியா தானே இருக்கான். அப்ப என்னோட வளர்ந்து உயரமாயிடுவானா? தெரியலையடி. ஏய், பொண்ணு.
என்னடி சத்தம்? அது பூனைமா. ஐயோ, பாலை குடிச்சிட போதுடி. விரட்டாம சும்மா உட்கார்ந்திருக்க. உருட்டுறது 2 கால் பூனைமா. அந்த பூனை எனக்கு வச்ச பாலை தான் குடிக்கும். அது பேரு பிபி. என்னடி சொல்ற? இவ என்ன உருட்டுறா? ஏய், அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தேடி எடுத்து கடிச்சோன்னு சொல்றேன். அட பாவி, நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க. சேச்சே, நான் தான் உன்ன மாதிரி இருக்கேன்.